ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொற்களையும் வைத்துக்கொண்டே சுளுக்கு எடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. நான் சொற்களுக்கு சுளுக்கு எடுப்பதை பார்த்து தாங்களும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வக்கோளாறு மாண்புமிகு எதிர்க்கட்சியினரை கட்டாயப்படுத்தி விடுகிறது. உடனே சொல்லுக்கு சுளுக்கெடுக்கும் இடிதாங்கியின் இடுப்பெலும்பை பெயர்த்து இடம் மாற்றி வைப்பதற்காக முயற்சி செய்கிறார். சொல்லை சொல்லால் தான் எதிர்கொள்ள வேண்டுமே ஒழிய சொல்லை பல்லால் எதிர்கொள்ளக்கூடாது. அப்படி எதிர்கொண்டால் அது வன்முறையாகிவிடும். ஆக வன்முறை என்பது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது என்றாலும் அடி வாங்கியது இடிதாங்கி என்றால் சட்டம் தன் கடமையை செய்யாமல் சமோசா சாப்பிட போய்விடும். செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் காலத்தை கடத்தினால் சமோசா தின்ன வேண்டும் என்று தோன்றத்தான் செய்யும். சும்மா சாப்பிட்டால் சமோசா, சாதாரணமாக சாப்பிட்டால் தோசை, அசாதாரணமாக சாப்பிட்டால் பீட்சா என்ற விதிகளை எல்லோரும் அறிவார்கள். 1 ரூபாய்க்கு ஒரு சமோசா கிடைக்கலாம், அல்லது 5 ரூபாய்க்கு 1 கிடைக்கலாம். ஆனால் மசோதாவை தாக்கல் செய்வதை மறந்துவிட்டு சதா சமோசாவே கதி என்று கடித்தால் சமோசா பில் கோடியை தாண்டத்தான் செய்யும். கெஜ்ரிவால் வேண்டுமென்றால் ஜாங்கிரியை சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அவரது சகாக்கள் சமோசாவாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் மசோதாக்களை எப்போது தாக்கல் செய்யும்? ஆக சமோசா எப்போது சாப்பிடலாம், எங்கு சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம் என்பதற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி அதன் பிறகு சமோசா மசோதாவை தாக்கல் செய்த பிறகு அட்ன சம்மணம் போட்டு சாப்பிடுவேன். இது விதி. இந்த விதியை மதிக்காவிட்டால் அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போகத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. ஆக மிச்சமிருக்கும் நம்பிக்கையாக இப்போதைக்கு உச்ச நீதிமன்றங்கள் தான் இருக்கின்றன என்பதை நான் சொல்லவில்லை. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி சொல்ல. உலக பசியை ஆற்றுகிறவன் விவசாயி. ஆனால் விவசாயிக்கு பசி ஏற்பட்டால் உலகம் திரும்பி பார்க்கவா செய்கிறது? நெவர். கேட்டால் ஆங்கிரி பேர்ட்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறோம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று எல்லோரும் ஆட்டத்தில் பிஸி ஆகி. ஆக இது போன்ற சமயங்களில் தான் நீதிமன்றங்கள் தங்கள் சுத்தியலை ஓங்கி தட்டி கேள்வி கேட்கின்றன. அப்படி கேள்வி கேட்டு உத்தரவு போட்ட பின்னரும் நோ வாட்டர் என்று போராட்டம் நடத்தினால் இடிதாங்கி யாரிடம் சென்று மாத்தாடுவான்? இடிதாங்கி முதலில் மன்றாடுவான், பிறகு மாத்தாடுவான். அதுவும் முடியவில்லை என்றால் மாரடிப்பான். இறுதியாக எல்லாவற்றையும் உச்ச நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்று இதே மேடையிலே தூங்கவும் தயங்க மாட்டான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.